எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்கள் ஆனந்த். இந்த வீடியோவில் இப்போ நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நைட் ஸ்மாக் டவுனை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃப்ரைடே நைட் ஸ்மாக் டவுன் ஸ்டார்ட் பண்ண உடனே பேக் ஸ்டேஜில் கோடி ரோட்ஸ் நிக் ஆல்டிஸ் கிட்ட போயிட்டு இன்னைக்கு நடந்த 6-man டாக் டீம் மேட்ச்லேருந்து என்ன எதுக்காக நீங்கள் ரிமூவ் பண்ணீங்க, அதுக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி பேக் ஸ்டேஜில் போயிட்டு நிக் ஆல்டிஸ்ட்டை கோடி ரோட்ஸ் கேட்க அந்த இடத்துல இதை என்னால் எதுவும் பண்ண முடியாது, இந்த முடிவு எடுத்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபைனல் பாஸ் த ராக் தான், அவர் தான் இந்த முடிவு எடுத்தார், அவர் ஒன்றை ரிங்கில் சந்திக்கிறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஸ்டார்டிங்கே ஒரு பெரிய குண்டோட இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக் டவுனை பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் மேட்சே பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டயர் வர்சஸ் ஜிம்மி ஊசோவுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு நல்ல மேட்சாக இருந்துச்சு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், யார் வின் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே க்ளோஸாக போகுது. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டயர் பயங்கரமாக நோ மேனியா அப்படின்ற மாதிரிலாம் வெறித்தனமாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஜிம்மி ஊசோ பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக பார்த்தீங்கன்னா கலாய்க்கிறாரு. கலாய்ச்சி இந்த மேட்ச் நல்லா போகுது, பயங்கரமாக டாமினேட் பண்ண ஒரு கட்டத்தில் ஜிம்மி ஊசோ ரொம்பவே ஷாக்கிங்காக ரோல் பண்ணி பின் பண்ணி ட்ரூ மேக்கின்டயரை பீட் பண்ணுறாரு. பீட் பண்ணதோட ட்ரூ மேக்கின்டயர் சும்மா இருப்பாரா, அவரு சமகாண்டாகி போயிட்டு ஜிம்மி ஊசோவை அடி வெளுன்னு வெளுக்கிறாரு. அவரால் முடிஞ்ச அளவுக்கு பயங்கரமாக அடிக்கிறாரு, தடுத்து விடுறாங்க. அதுக்கப்புறமும் திரும்ப போய் அவர் அடிச்சுட்டு ஒரு கிளைம் ஓவரை போட்டு ஒரு பயங்கரமான ஒரு செலிப்ரேஷனோட ஒரு வெறியோட பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டயர் அந்த இடத்த விட்டு பார்த்தீங்கன்னா கிளம்புறாரு. உடனே பேக் ஸ்டேஜ் காமிப்பாங்க. பேக் ஸ்டேஜில் சோலோ சுகா இறங்குவார். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஃபார்ட்டு உள்ளே போயிட்டு பேசுவார். பேசும்போது பார்த்தீங்கன்னா போன வாரம் நடந்தது ஒரு ஆக்சிடென்ட்டாக நான் பார்த்தீங்கன்னா டாமாட்டோவை அடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஒருவேளை அது ஆக்சிடென்ட்டாக இல்லாமல் இருந்துருந்துச்சுன்னா இந்நேரம் நீங்கள் இருந்திருக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சோலோ சுக்காவே பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஃபார்ட்டோ பார்த்தீங்கன்னா மிரட்டுறாரு. இன்னைக்கு நீ நானும் பார்த்தீங்கன்னா மேட்ச் பண்ண போகிறோம், அதை பார்த்தீங்கன்னா நிக் ஆல்டிஸ்ட்டை போயிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சோலோ சுக்காவாக்கும் ஜேக்கப் ஃபார்ட்டுக்குமான ஒரு சின்ன ஒரு ரைவல்ரியை பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுறாங்க. உடனே அதே இடத்துல த மிஸ் அண்ட் கார்மெலோ ஹேஸ் வர்சஸ் எல்ஏ நைட் ஆர்ட்ரூத்துக்கான ஒரு டாக் டீம் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்ச். இந்த மேட்ச்ல ஆர்ட்ரூத் ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்தை பண்ணுவார். எப்பவும் போல அவர் பண்ற காமெடிலாம் இந்த மேட்சுக்குள்ள இருக்கும். இந்த மேட்ச் நல்லா போய்கிட்டு இருக்கும். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்ஏ நைட் வின் பண்ணலாம் அப்படின்ட்டு போகும்போது ஷின்ஸ்கே நாகாமுரா எல்ஏ நைட் அடிக்க, அதனால இந்த மேட்ச்ல பார்த்தீங்கன்னா த மிஸ்ஸும் கார்மெலோ ஹேஸும் பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை வின் பண்ணிட்டு ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனோட கிளம்புவாங்க. அடுத்தபடியா டிஃபனி ஸ்டேட்டன் ரிங்குக்குள்ள வருவாங்க. ரிங்குக்குள்ள வந்த உடனே அவங்க எப்பவும் போல ப்ரோமோ கட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எலிமினேஷன் சேம்பர் பேப்பர் வியூல பார்த்தீங்கன்னா நானும் த்ரிஸ்டாட்டஸும் சேர்ந்து நாயா ஜாக்ஸ் அண்ட் கேண்டிஸ் லரி அவங்க ரெண்டு பேரோட பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் பண்ண போறோம். அந்த மேட்ச்ல பார்த்தீங்கன்னா நான் அவங்களை ஈஸியா முடிச்சு விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே அடுத்தபடியா சார்லட் ஃபிளேயரை பத்தி பேசுறாங்க. உன் கையில ஒரு மைக்கும் ஒரு சேரும் கிடைச்சா நீ என்ன பண்ணாலும் பண்ணுவியா அப்படின்ற மாதிரி பயங்கரமா அவங்களோட ரெசல்மேனியா மேட்சை பத்தி பேசுறாங்க. அதுலயும் குறிப்பா நீ பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பியன் ஜெயிக்கிறதுக்காக நீ வரலாம், நான் பார்த்தீங்கன்னா அந்த ரெசல்மேனியால உன்னோட மொமெண்டம் அழிச்சு என்னோட மொமெண்டம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இது பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே அதே இடத்துல நாயா ஜாக்ஸ் அண்ட் கேண்டிஸ் லரி உள்ள வருவாங்க. உள்ள வந்த உடனே பார்த்தீங்கன்னா அதே இடத்துல கேண்டிஸ் லரி வர்சஸ் டிஃபனி ஸ்டாட்டனுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்கும். இந்த மேட்ச் ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான மேட்சா போகும்போதே சார்லட் ஃபிளேயர் உள்ள வந்துருவாங்க. உள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த மேட்ச் நல்லா போகும். ஃபைனலி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஃபனி ஸ்டாட்டன் இந்த மேட்சை வின் பண்ணதுக்கு அப்புறம் நாயா ஜாக்ஸ் கேண்டிஸ் லரியும் சேர்ந்து பயங்கரமா டிஃபனி அடிக்க, உடனே பார்த்தீங்கன்னா த்ரிஸ்டாட்டஸ் உள்ள வருவாங்க. அவங்க ரெண்டு பேரையும் பார்த்தீங்கன்னா நாயா ஜாக்ஸும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா நாயா ஜாக்ஸ் கேண்டிஸ் லரியும் சேர்ந்து ரெண்டு பேருமே அடிச்சுட்டு ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனோட கிளம்ப ரிங்குக்குள்ள பார்த்தீங்கன்னா சார்லட் ஃபிளேயர் அந்த ரெசல்மேனியா சைன் போர்டை காமிச்சிட்டு ஒரு சிரிச்சிட்டு பார்த்தீங்கன்னா சார்லட் ஃபிளேயர் போற மாதிரி அந்த செக்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா முடிக்கிறாங்க. உடனே பேக் ஸ்டேஜ் காமிக்கிறாங்க. பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா டேமியன் பிரீஸ்ட் பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் சேம்பர் குவாலிஃபை மேட்ச்ல குவாலிஃபை ஆயிருக்காரு. அதுக்காக பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் போயிட்டு அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்றாரு. இன்னைக்கு ஏன் ராக் இங்க வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி கேட்க எனக்கு தெரியல அப்படின்னு சொல்ல, உடனே அதே இடத்துல பிரான் ஸ்ட்ரோமன் நீ பார்த்தீங்கன்னா வின் பண்ணதுக்கு வாழ்த்துக்கள், இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஃபார்ட்டு அண்டு சோலோ சுகாவோட மோத போறோம் அப்படின்ற மாதிரி அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட டாக் டீம் மேட்சை பத்தி பேசுறாங்க. குறிப்பா இந்த மேட்ச் ஒரு 6-man டாக் மேட்சா இருந்துச்சு. அந்த மேட்ச்ல இருந்து கோடி ரோட்ஸ் தூக்குனதால இந்த மேட்சை ஒரு டாக் டீம் மேட்சா பார்த்தீங்கன்னா மாத்திடுறாங்க. அவங்களோட மேட்சை பத்தி அவங்க பேக் ஸ்டேஜ்ல பேசுறாங்க. உடனே அதே இடத்துல நயோமி அண்ட் பியாங்கா பிளேரா உள்ள வருவாங்க. உள்ள வந்த உடனே நயோமி வர்சஸ் லிவ் மார்கன் மேட்ச் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச் நடக்காம அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரகுல் ராட்விகஸும் லிவ் மார்கனும் அவங்க ரெண்டு பேரையும் பயங்கரமா அடிச்சுட்டு வெறித்தனமா
அடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க போகிற மாதிரி அந்த மேட்ச் அந்த இடத்துல நடக்காத வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிடுறாங்க. உடனே பேக் ஸ்டேஜில் நிக் ஆல்டிஸ் போயிட்டு நீங்கள் தேவையில்லாதெல்லாம் பண்ணுறீங்க, இந்த இடத்த விட்டு போங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த இடத்துல ரகுல் ராட்ரிகஸ் அண்டு லிவ் மார்கனை வெளியில் அனுப்ப அந்த இடத்துல ஒரு கார் பயங்கர ஃபாஸ்ட்டாக வந்து நிற்குது. பயங்கரமாக வந்து இறங்குறாரு. இறங்குனதோட ரிங்குக்குள்ளே வராரு. ரிங்குக்குள்ளே வந்த உடனே ஒரு பயங்கரமான ஒரு செலிப்ரேஷன் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்கேன். ஸோ இங்கே வந்து நான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று தரப்போகிறேன் அப்படின்ற மாதிரி ஸோ ஃபேன்ஸுங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஸோ திரும்பவும் இந்த இடத்துக்கு ரெசில்மேனியா வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுலேயும் குறிப்பாக திரும்ப இந்த இடத்துக்கு உங்கள் லொக்கேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெசில்மேனியா வரப்போகுது. அடுத்த வருஷம் 2026 ரெசில்மேனியா 42 இங்கே தான் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் ரெசில்மேனியாவை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுறாரு. கன்ஃபார்ம் பண்ணதோட அடுத்த வருஷம் ரெசில்மேனியாவோட லோகோவையும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடுறாரு. வெளியிட்டதோட வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் 2026 ஏப்ரல் 11-12 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரெசில்மேனியா 42 நடக்க போகுது அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுறாரு. கன்ஃபார்ம் பண்ண உடனே பயங்கரமாக ஃபேன்ஸுங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொந்தளிச்சு ஆர்ப்பளிச்சு வந்து பார்த்தீங்கன்னா கத்த அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நல்லா இருக்கும்ல இந்த இடத்துல ரெசில்மேனியா. ஸோ ஒரு ஃபீலே வேற மாதிரி இருக்குல்ல அப்படின்ற மாதிரி ராக் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. சொன்னது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல நான் அதுக்காக மட்டும் வரல, ஸோ நான் இன்னொரு விஷயத்துக்காகவும் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஸோ என்னோட ஃப்ரெண்ட் ஸோ கோடி ரோட்ஸை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இவனை பற்றி பேசியே ஆகணும். ஸோ டபுள் இவன் அவ்வளோ முக்கியம். ஸோ ஒரு பெரிய சாம்பியன், இவன் நான் மதிக்கிறேன். ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சாம்பியன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸோ கோடி வா அப்படின்ற மாதிரி ஸோ கோடி ரோட்ஸை வெல்கம் பண்ணுறாரு. கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலி உள்ளே வராரு. உள்ளே வரும்போது ஃபேன்ஸுங்க பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கோடி ரோட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் பண்ணுறாங்க. ஸோ வெல்கம் பண்ணதோட அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ராக் என்ன சொல்ல போகிறாரு, என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு தெரியாமல் கோடி ரோட்ஸ் அங்கே போய் நிற்கிறாரு. ராக் வந்து பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா உன்னை செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாரும் உன்னை லவ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே கோடி ரோட்ஸ் ஐ லவ் யூ டூ. ஸோ நானும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாரையும் லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி கோடி ரோட்ஸ் நான் ஃபேன்ஸுங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ராக் வந்து பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிக்கிறாரு. போன வருஷம் ரெசில்மேனியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 பேரும் எப்படி இருந்தோம் அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டாக ஆகும்னு சொல்லிட்டு நம்ம நினச்சே பார்த்துருந்துருக்க மாட்டோம். கடைசியாக நம்ம 2 பேரும் மீட் பண்ண ஞாபகம் இருக்கா? ஸோ ராவோட நெட்ஃப்ளிக்ஸோட அந்த டெபியூ ஷோவில் ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா பேசணும். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டானது. ஸோ ரா நெட்ஃப்ளிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் மாறி மாறி கட்டி பிடிச்சது, முத்தம் கொடுத்தது. ஸோ அதை பற்றிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாரு. ஸோ கோடி ரோட்ஸ் வந்த உடனே அவரை கையை பிடிச்சி கட்டி பிடிச்சி முத்தெல்லாம் கொடுத்தாரு. ஸோ உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நானும் எதிர்பார்க்கவே இல்லை, ஸோ நம்ம 2 பேரும் இப்படி ஃப்ரெண்டாகவும் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி கோடி ரோட்ஸ் சொல்ல. ஸோ இது மட்டும் கிடையாது, அங்கே பாரு அப்படின்ற மாதிரி ஸோ ஒரு எல்இடியில் ஒரு ஃபோட்டோவை போகிறாரு. அங்கே ராக்கோட மாம், கோடியோட மாம், ஸோ 2 பேரோட மாமும் போன வருஷம் ரெசில்மேனியா முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ ஒன்றா எவ்வளோ நட்பாக இருக்காங்க பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீயும் நானும் ஃப்ரெண்டு, உங்கள் அப்பாவும் எங்கள் அப்பாவும் ஃப்ரெண்டு, ஸோ உங்கள் அம்மா எங்கள் அம்மா ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி ஸோ நம்ம குடும்பமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டாக இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அந்த இடத்துல ராக் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா டிகேவோட போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா மெம்பராக இருக்கேன். ஸோ டபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா டிகே வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிடுச்சு. ஸோ அங்கே என்னோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட நான் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேசுவேன். ஸோ டபிள்யூ பற்றி பேசுவேன். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டபிள்யூ எனக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன். அதுக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஸோ டபிள்யூ உனக்கு தான் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. குறிப்பாக நான் டிகேல ஒரு மெம்பராக இருக்கேன். ஸோ டிகே இந்த டபிள்யூ வாங்கிடுச்சு. ஸோ நான் நினச்சா என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்றத அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸுக்கு த ராக் வந்து பார்த்தீங்கன்னா கன்வே பண்ணுறாரு. உடனே அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா த ராக் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஸோ நான் நினச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உன்னோட அந்த வெற்றி ஸோ உனக்கான அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய ஹெல்ப் பண்ண போகிறேன். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நண்பா, உனக்காக நான் நிறைய செய்யணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல த ராக் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கோடி ரோட்ஸை பற்றியே வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாரு. குறிப்பாக வந்து
பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருக்கும் ஒன்றா பிடிச்சிருக்கு. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ எனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நீ என்னோட சாம்பியனாக இருக்கணும். ஸோ நீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரேட்டான சாம்பியன், ஸோ ஒரு கிரேட்டான WWE சாம்பியன், நீ ஒரு பயங்கரமான சாம்பியன், பயங்கரமான ரெஸ்லர்லாம் தாண்டி நீ என்னோட சாம்பியனாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ராக் வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் கிட்ட சொல்கிறாரு. உடனே கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பேசுறதுனே தெரியாமல் முழிச்சுக்கிட்டு, ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட சாம்பியன், ஸோ WWE நான் இருக்கேன், ஸோ WWE சாம்பியனாக இருக்கேன், நான் இவங்களோட சாம்பியன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே அந்த இடத்துல ஸோ நான் நினச்சேன் அப்படின்னா ஒன்று இங்கே இருக்க நீ இன்னும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நான் கொண்டு போயிடுவேன். ஸோ உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அவங்ககிட்ட நீ நிறைய பேசுகிற, ஸோ நீ இங்கே இருக்க, உன்னை நான் இங்கே கொண்டு போகணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சோஷியல் மீடியாவில் நான் பெரிய ஆளாக இருக்கேன். ஸோ ஒரு 500 பில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ என்னோட ஃபாலோவர்ஸாக வச்சுருக்கேன். ஸோ அதை விட மேலே, ஸோ என்னை விட மேலே உன்னை கொண்டு போகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸை போட்டு குழப்புன்னு குழப்புறாரு. கோடி ரோட்ஸுக்கு ராக் என்ன சொல்கிறாருன்னே சுத்தமாக புரியல. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பிரதர் வேணும், ஸோ நீ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பிரதராக நீ இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸை பிரதராக வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்றாரு. அதே சமயம் நீ என்னோட சாம்பியனாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி திரும்ப அழுத்தி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீ இப்போ உங்கள் அம்மா கிட்ட பேசி, உன் ஒய்ஃபை கட்டிப்பிடி, உன் பசங்க கிட்ட கேளு, ஸோ எல்லாத்தையும் முடிவு பண்ணு. சார் நானும் போகிறேன், என்னோட ஒய்ஃபை பார்க்குறேன், என் பசங்க கிட்ட கேட்குறேன், ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீ உன்னோட முடிவை சொல்லு. நான் வந்து பார்த்தீங்கன்னா டொரண்டோ கனடாக்கு வரேன், ஸோ அங்கே வந்து உன்னோட முடிவை வந்து பார்த்தீங்கன்னா நீ சொல்லு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஸோ கோடி ரோட்ஸுக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்ட்டே புரியல. ஸோ அந்த இடத்துல த ராக் என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ராக் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் ரெசல்மேனியாவுக்கு வந்தேன். ஸோ எல்லாரும் எதிர்பார்த்தது ராக் வர்சஸ் ரோமன் ரிங்ஸ் மேட்சை தான் எதிர்பார்த்தாங்க. நான் வந்தேன், பேக் ஸ்டேஜுக்கு போனேன், ஸோ அங்கே ட்ரிபிள் ஹெச் நிக்காலிட்டிஸ் எல்லாம் பார்த்து மீட் பண்ணேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸை பாருங்கள், ஸோ கோடி ரோட்ஸும் முக்கியம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா ராக் வர்சஸ் ரோமன் ரிங்ஸ் மேட்ச் தான் பெருசு அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நீ குறுக்கல வந்த, நீ வந்து நான் தான் பெருசு, நான் தான் பெரிய இவன் அப்படின்ற மாதிரி நீ பேசின. இது மட்டும் கிடையாது, நீ வந்து பார்த்தீங்கன்னா என்ன அவ்வளோ பேர் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா அடித்த. ஸோ என்னை யாரும் அடிச்சுட்டு இந்த மாதிரி போனதே கிடையாது. ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன், நீ என்னோட சாம்பியனாக இரு, ஸோ நீ ஏன் கூட இரு, ஸோ நீ என்னோட பிரதராக இரு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஸோ சுத்தமாகவே அவருக்கு ஒன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா புரியல. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தான் தேவை, ஸோ நீ என்னோட சாம்பியனாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிக்கும் போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேணும் அப்படின்னு கேட்குறாரு. ஸோ என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகுறாரு. உடனே கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாம்பியன் உனக்கு வேணுமா, என்கிட்ட இருக்கிற எல்லாமே உனக்கு வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாம்பியன் வேணாம், உன்னோட ஆன்மா வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உயிரே எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி, ஸோ உன்னோட ஆன்மா வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா டொரண்டோ கனடாக்கு வரேன், அங்கே வந்து நான் உன்னை மீட் பண்ணுறேன், ஸோ நீ யோசிச்சு சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ராக் கீழே இறங்குறாரு. கோடி ரோட்ஸ் என்ன சொல்கிறதுனே தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா முழிச்சிட்டு இருக்காரு. ராக் போயிட்டு திரும்பி பார்க்குறாரு, கோடி ரோட்ஸ் ஏதாவது பேசுவாரா அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. கோடி ரோட்ஸ் எதுவுமே பேசல. ராக் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே போகிறாரு. ஸோ என்ன நடக்க போகுது கனடாவில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ராக் வந்து என்ன பண்ண போகிறாரு, ஒருவேளை சாம்பியன்ஷிப்காக எலிமினேஷன் சேம்பர் பேப்பர் வியூலே மேட்ச் கேட்பாரா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவரோட என்ன பண்ண போகிறாரு அப்படின்ற ஒரு பெரிய ஒரு குழப்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிட்டு போயிட்டாரு. ஸோ இப்போதைக்கு த ராக் வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸை ஒரு குழப்பிட்டு நான் உன்னை கனடாவில் மீட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்காரு. அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா DIY வர்சஸ் பிரிட்டி டக்லிக்கான WWE டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்ச். இந்த மேட்ச் நடந்துட்டு இருக்கும் போது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் உள்ள வந்து 2 டாக் டீம் டிவிஷனையும் பயங்கரமாக அடிப்பாங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வெறித்தனமாக அடிப்பாங்க. உடனே அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோ சிட்டி மிஷின் கன் வருவாங்க. ஸோ அவங்களையும் பயங்கரமாக அடிச்சுட்டு ஸோ அந்த டாக் டீம் ராஸ்டரையே வந்து பார்த்தீங்கன்னா அடி வெளுன்னு வெளுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் அந்த இடத்த விட்டு போவாங்க. ஸோ உடனே அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கெவின் ஓவன்ஸ் வர்சஸ் சாமி ஜெயினுக்கு நடக்க போகிற எலிமினேஷன் சேம்பர் மேட்சுக்காக ஒரு பயங்கரமான ஒரு ஹைப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கெவின் ஓவன்ஸ் ப்ரோமோ கட் பண்ணுற மாதிரி ஒரு செக்மெண்ட் போகுது. இந்த மாதிரி ஒரு அன்செங்ஷன் மேட்சை நான் கேட்கல, நீ தான் கேட்ட, ஸோ என்ன வேணாலும் நடக்கும் அப்படின்ற மாதிரி கெவின் ஓவன் சாமி ஜெயினுக்கு வார்ன் பண்ணுற போகிற மாதிரி ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டு இருந்தாரு. ஸோ
அதுக்கு அடுத்தபடியாக இன்னைக்கு ஸ்மாக்டவுனோட மெயின் ஈவெண்ட் மேட்சாக த பிளட் லைன் வர்சஸ் பிரான் ஸ்ட்ரோமன் அண்டு டேமியன் பிரீஸ்டுக்கான ஒரு டாக் டீம் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்ச். இந்த மேட்ச் எதுக்கு வச்சாங்க நம்ம எதிர்பார்த்தோமோ அதுக்கு தான் வச்சிருக்காங்க. இந்த மேட்ச் நல்லா போய்கிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஃபாட்டோ சோலோ சுக்காவை அட்டாக் பண்ண, ஸோ அந்த சமயத்தை பயன்படுத்தி டேமியன் பிரீஸ்டும் பிரான் ஸ்ட்ரோமனும் இந்த மேட்சை வின் பண்ணுறாங்க. ஸோ வின் பண்ணதோட சோலோ சுக்காவா ஜேக்கப் ஃபாட்டுக்கான ஒரு ஸ்டோரி லைனை வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ ஃபைனலி இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக் டவுனில் இதெல்லாம் தான் நடந்துச்சு. இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக் டவுனில் உங்களுக்கு எந்த மேட்ச் ரொம்பவே பிடிச்சது அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க. அதுலேயும் குறிப்பாக த ராக் கோடி ரோட்ஸோட செக்மெண்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்றதே மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே டிஸ்கிரிப்ஷன் நம்மளுடைய ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்கிறத கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.